வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாமகவிற்கு எதிராக அரசியல் கட்சி தலைவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியின் வாயிலா விரிவா பார்ப்போம் வாங்க. கடந்த வாரம் முழுவதுமே ஒரு செய்தி என்பதுதான் மிகப்பெரிய அளவுல பாமகவினரால் மட்டும் பேசப்பட்டது. தமிழகம் எங்கும் பேசப்படக்கூடிய விடயம் அது. தமிழகம் எங்கும் போராட்டத்தை பிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டிய விடயம் அது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல விவாதிக்கப்படக்கூடிய பெருமளவிலே செய்தியாக பதிவிடக்கூடிய விடயம் அது. ஆனால் சில ஊடகங்களை தவிர்த்து, சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை தவிர்த்து யாரும் பேசாத ஒரு விடயமாக முற்றிலுமாக பிறரால் மறைக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் நடந்த சம்பவம் என்பது. தம்பி தமிழரசன் அவர்களினுடைய அந்த இறப்பு என்பது பலராலுமே மறைக்கப்பட்டது, சிலரால் மட்டும் பேசப்பட்டது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆராய்ந்த போது பலர் மத்தியிலிருந்து வெளிவந்த வார்த்தை என்ன தெரியுமா? தமிழரசு ஒரு வன்னியரு, அதனால சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டணியில் இருக்கிறதுனாலையும் சில காரணத்தினாலும் பேசினாங்க. உதாரணத்துக்கு சீமான் போன்றோர், வேல்முருகன் போன்றோர், ஜான் பாண்டியன் போன்றோர், கிருஷ்ணசாமி போன்றோர், இன்னும் எண்ணற்ற பல தலைவர்கள் பேசவே கிடையாது. இது குறித்து ஒரு வன்னியருக்கு ஆதரவாக, ஒரு வன்னியரை சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்திற்கு ஆதரவாக பேசினால் அது சாதி ரீதியான பேச்சாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால அவர்கள் புறக்கணித்தார்கள் என்ற செய்தி வெளிவந்தது. தமிழரசன் வன்னியரே கிடையாது. தமிழரசன் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவர். சரி, சாதிய ஒரு பக்கம் புறம் தள்ளுங்க. யாதவரோ, செட்டியாரோ, ரெட்டியாரோ, வன்னியாரோ, ஏதோ ஒரு சமுதாயம், ஒரு உயிர் போயிருக்குல்ல, அந்த உயிர் குறித்தாவது பேசியிருக்கணும்ல. சீமான் அவர்கள் காரணமின்றி இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறார். வேல்முருகன் அவர்கள் எங்கே வாயை திறந்தால் திருமாவளவன் அவர்கள் கோச்சி போறோம் என்கிற காரணத்திற்காக முற்றிலுமாக மறுத்து விட்டார் பேசுவதற்கு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசலாமே. பலரும் கேள்வி கேட்பாங்க, கடலூர் மாவட்டம் மஞ்சக்கோழில பேசினார்ல, அப்போ அது உங்களுக்கு இப்படி தெரியலையா, அப்படி தெரியலையான்னு. கடலூர் மாவட்டம் மஞ்சக்கோழில பேசுறதுக்கான காரணம் என்ன? அங்கே அவர் வாக்கு பெற வேண்டும், அவருடைய அந்த ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளம் அப்படிங்கிறது அங்க போய்விடக் கூடாது. ஏன்னா அந்த கிராமத்துல மஞ்சக்கொள்ளையில தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பேசலன்னதுன்னா நாளைக்கு ஓட்டு கேட்டு வரக்குள்ள மக்களினுடைய எதிர்ப்பு வலுவா இருக்கணும் சொன்னதற்கு பின்பாக தான் மஞ்சக்கொள்ளை விவகாரத்துல பேசுறாரு. சரி, அப்படி நீங்க சாதி பார்க்கல, எல்லோருக்கும் பொதுவானரா பேசுவீங்கன்னா ஏன் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் இந்த தம்பிக்காக ஒரு வார்த்தை பேசல? இந்த தம்பிக்காக நீங்களும் ஒரு குரல் கொடுத்திருக்கலாம் இல்லையா? நீங்களும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம் இல்லையா? நீங்களும் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கலாம் இல்லையா? இது செய்யல. சீமான் அவர்கள் பெரியார பேசுறாரு, பிரபாகரனை பேசுறாரு, சில விஷயங்கள்ல பாமக ஆதரவா பேசுறாரு. அதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். அது ஒரு வகையான கேன்வாஷிங் தான், எலெக்ஷன் கேன்வாஷிங் தான், ஓட் கேன்வாஷிங் தான். ஆனா இப்ப அந்த பையனுடைய இறப்புக்கு பேசல, ஜான் பாண்டியன் அவர்கள் பேசல, கிருஷ்ணசாமி அவர்கள் பேசல. ஏன் விஜய் அவர்கள் இன்னைக்கு விக்கிரவாண்டியில வன்னியர்களுடைய வாக்கினை வளைக்க வேண்டும் என்பதற்காக மாநாடு போட்டீங்க. அடுத்து சேலத்துல போடவிருக்கிறாரு. தருமபுரியில ஒரு வேட்பாளரவே நிக்க போறாரு என்ற ஒரு தகவல் தான், உறுதிப்படுத்தப்பட்டதெல்லாம் கிடையாது, ஒரு தகவல் சட்டமன்ற தேர்தலில். ஆக வன்னியர் சமுதாயத்தினை வாக்க கவரக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலுக்காகவாவது அந்த பையனுக்காக ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே. 2023 பரந்தூருக்காக பாமக பேசிச்சு. அதற்கு முன்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் பேசிவிட்டார்கள். அதற்காக இப்போது விஜய் அவர்கள் போகிறார். நல்லது, சந்தோஷம், வரவேற்கிறோம். ஒரு வார்த்தை அந்த தமிழரசனுக்காக பேசியிருக்கலாமே, ஒரே ஒரு வார்த்தை. இது சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு அவலம் தானே. பெட்ரோல் ஊற்றி அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தாலோ அல்லது வேற ஏதோ ஒரு இயற்கை ரீதியா உடம்பு சரியில்லை இறந்தாலோ இந்த அளவுக்கான ஒரு கிளாஷ் வர போறது கிடையாது. பெட்ரோல் ஊத்தி 60% மேலாக தீக்காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை பிரிவுல இருந்து சிகிச்சை பலனின்றி கையவர்களால் சமூக விரோத கும்பலால் உயிரிழந்திருக்கிறான். அவனுக்காக குரல் கொடுக்கல. சரி, அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படின்னா ஊடகம் வேற மாதிரி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை படையூர் அலுவலகத்துல சந்திக்க நேர்ந்தது. அப்ப அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல ஒரு விஷயம்ப்பா, எவ்வளவு பெரிய விஷயம், பெரிய அளவுல எந்த ஊடகமும் அதை பத்தி பேசல, சில அரசியல் கட்சி தலைவர்களை தவிர்த்து வேற யாரும் பேசல. ஏப்பா நம்ம அப்படி என்னப்பா பண்ணிட்டோம்? நம்ம அந்த பையன் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவன், அவன் வன்னியராவே இருந்தா என்ன, பாமகவை சார்ந்தவன்றதுக்காகவே இந்த ஊடகங்கள் பேச மாட்டாங்கதே.
இப்படியான ஒரு அவலநிலை இருக்குதப்பான்னு சொல்லிட்டு அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம கிட்ட சொன்னாங்க. அதுதான உண்மையவே இருக்குது. அப்புறம் எதை வச்சு அவரை போயிட்டு சாதிய தலைவர் சாதியை தூண்டுறாரு, அதை தூண்டுறாரு, இதை தூண்டுறாருன்னு இங்க இருக்கக்கூடிய கேடுகட்ட ஊடகங்கள் சில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு உயிர் இழந்தது, அந்த உயிரை இழந்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல 2 நாள் ஆயிடுச்சு அந்த பையனுடைய இறுதி அஞ்சலி செலுத்த. அவனுடைய உடல் என்பது தீயிலே கருக்கப்பட்டு காற்றோடு காற்றாக அவனுடைய கனவு எல்லா லட்சியமே போயிடுச்சு. அந்த உயிர் போனது கூட ஒரு குரல் கொடுக்கலாம். அப்புறம் என்ன இங்க எல்லாமே வந்து தலைவர்னு பேசிட்டு இருக்கிறாங்க. உள்ளவர்களும் பேசல, உரியவர்களும் பேசல, புறம் இருப்பவர்களும் பேசல. ஆக வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பிற சமுதாயத்தை சார்ந்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. ஒரு பொது அரசியலை, ஒரு பொது பிரச்சனையை எடுத்து சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பேசாதது பெரும் வெட்கக்கேடாக இருக்கிறது. நாளைக்கு இதுவே எந்த சமுதாயத்துல வேணாலும் நடக்கலாம். வேங்கை வயல் பிரச்சனை நடந்தது. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சிபிஐக்கு வந்து விசாரணை வேணும்னு சொல்றாரு. பிற அதாவது எப்படி அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க பிறர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அதுல சமுதாயத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதை வந்து அதை ஸ்பெசிஃபையா இவங்க இந்த சமுதாயம் இவங்க அந்த கட்சின்னு சொல்லல. ஆனா அவர்களுக்கு உரியவர்கள் தான், அங்கே வசிப்பவர்கள் தான். அதுக்கு கூட பாமக தான் என்ன பண்ணாங்கன்னா கடந்த 2 வருடங்களாக பல முறை தமிழக அரசுக்கு சிபிஐக்கு இந்த வழக்கு மாத்துங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்தாங்க. அப்படி நாங்க இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சீமான் போன்றோர், திரு வேல்முருகன் போன்றோர், ஏன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாரு அறிக்கையில, அதுல யாருமே விசிகா கிடையாது தான் சொன்னாரு. ஆனா வந்து அந்த பையனுக்காக ஒரு போராட்டத்தை அவங்க பண்ணிருக்கலாம்ல, விசிகா இல்லைன்னதுன்னா உரியவர்களை கண்டுபிடிக்க சொல்லி. ஆக இந்த வன்னியர் சமுதாயமோ அல்லது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்து சில சமுதாயங்களோ பாமகவில் பயணிக்கக்கூடிய பல சமுதாயங்களுக்கு பிற அரசியல் கட்சிகள் என்றும் பேச மாட்டார்கள் என்பதற்கான உறுதித்தன்மை தற்போது உறுதியாக தெரிகிறது. எனவே நாம் தெளிவாக இருக்கணும். இதுல ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த காணொலியே. என்னன்னா, சமூகத்தின் பெயரால், சாதியின் பெயரால், அரசியல் கட்சிகளின் பெயரால் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பிரச்சனைகளை மூட்டுவதற்கு சில அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட ஒருத்தர் தொடர்பு கொண்டு சொன்னார், தஞ்சை மாவட்டத்துல கோவில் பிரச்சனை. ஒரு குறிப்பிட்டவர்களுடைய சொந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோவில் அது. அதுல நானும் உள்ள போன்னு சொல்லிட்டு சிலர் வந்து பிரச்சனை பண்றாங்கன்ட்டு. அது விடுறதும் அவங்களுடைய சொந்த விஷயம். ஆனா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பேசாத சூழல்ல, எதுவுமே வாய் திறக்காத சூழல்ல பிசிஆர் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியா கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது அந்த கிராமத்துல, தஞ்சாவூர் மாவட்டத்துல. இதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. சும்மா டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நவுந்து நின்று குடியாப்பான் இருக்கிறாரு. இவன் சாதி பேரை சொல்லி என்னை திட்டி விட்டான், என்ன நவுந்து நிக்க சொல்லிட்டான்னு அவர் மேல பிசிஆர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்திருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்ல நமக்கான பர்ஃபெக்ட் எவிடன்ஸா நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இல்ல ஒரு இடத்துல நிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பிசிஆர் பொய்யா கொடுக்குறாங்க, ஒரு அசம்பாதமான சூழல் நடக்குது, ஒரு அசாதாரண சூழலா நீங்க உணர்றீங்கன்னா உடனே உங்களுடைய தொலைபேசி எடுத்து ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அதே போல ஒரு கிராமத்துலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்ப தமிழக ஊர்ல நடந்த மாதிரி, நெல்வாயில நடந்த மாதிரி, திலகவதி இஷ்யூ கடலூர்ல நடந்த மாதிரி, விருதாச்சலத்துல நடந்த மாதிரி, தருமபுரியில நடந்த மாதிரி, விழுப்புரத்துல நவீனா வீட்டில் நடந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம், அதற்கான சூழலை சில அரசியல் கட்சிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சிசிடிவி உங்களுடைய ஊரார்கள் எல்லாமே சேர்ந்து, இப்போ ஒரு இடத்துல பிற சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்தாண்ட வந்து இப்ப துறையூர்ல நடந்தது, வெண்ணாட பக்கத்துல இருக்கக்கூடிய துறையூர்ல நடந்தது. அது போன்ற ஊர் இங்க வந்து பட்டியல் சமுதாயம், அங்க வந்து வன்னியர் சமுதாயம், நடுவில் ஒரு ரோடு தான். அங்க என்ன பிரச்சனை அப்படின்றத அலசி ஆராய்ந்து நம்ம காரணம் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனா இல்லாத ஒன்றை இருந்தது போன்ற முற்படுத்தி அதுல பிசிஆர் 16 பேர் மேல இதை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிறாங்க. நாம அதை முறியடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, சவுண்ட் ரெக்கார்டிங்கோட சிசிடிவிஸ் இன்னைக்கு வித்தின் 1 கிலோமீட்டரை கவர் பண்ற மாதிரிலாம் இன்னைக்கு வந்துச்சு தொழில்நுட்ப வளர்ச்சியில. 10,000 ரூபாய் செலவு பண்ணா போதும், 360 டிகிரியில சவுண்ட் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும், அண்ட் தென் வீடியோ கேப்சர் பண்ணி கொடுக்கும். இது பர்ஃபெக்ட் எவிடன்ஸா இருக்கும் நமக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான அசாதாரண சூழல் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல உங்களுக்கான சுய பாதுகாப்புக்காக நீங்க ஊரார்கள் ஒன்றிணைந்து ஆளுக்கு ஒரு 500 ரூபா 100 ரூபா 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டு ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு கேமரா வாங்கி வைங்க. நீங்களுமே வந்து உங்க மேல தவறு இல்லாத பட்சத்துல, உங்க மேல தவறு இருந்தால் அதை நீங்க அதற்கான தண்டனை அனுபவிக்கணும். தவறு இல்லாத பட்சத்துல ஆதாரங்களை எப்போதுமே அடிப்படையா வச்சுக்கோங்க. இனி ஒரு தமிழரசரா நாம இயக்கக்கூடாது. அதாவது அந்த அந்த இழப்பு நம்மளால ஈடுகட்ட முடியாத ஒண்ணு. அந்த இழப்பு இதுக்கு மேற்பட்டு வேண்டாம். அந்த தாயினுடைய கதறல் வந்து அந்த களத்துல வந்து இன்னுமே நம்மளுடைய காதலை எதிரொலிச்சுட்டு தான் இருக்குது. அதனால மிக தெளிவாக நாம் நமக்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். நமக்கான பாதையை மிக தெளிவாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும்
பிறர்கள் வந்து குரல் கொடுக்க போவது கிடையாது. நாம் தான் நமக்கான குரலாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.